நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் திங்கட்கிழமை ஏற்கனவே நான் சொன்னபடி நமது பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற ஹரிசெல்வத்தினுடைய குடும்பத்தார் நமது பள்ளிக்கு ஒரு ஸ்பீக்கர் வித் மைக்கோட அன்பளிப்பு கொடுத்துருந்தாங்க. நமது பிள்ளைகளினுடைய பயன்பாட்டிற்காக. அன்று அவர்களால் வர முடியவில்லை. அதனால இன்று அவங்களை கூப்பிட்டு நமது நன்றியை தெரியப்படுத்த வேண்டியது நமது கடமை. நம்முடைய உங்களது சார்பாக ஹரிசெல்வம் பாணியம்மா. என் மேடை என் பேச்சு என்ற வகையில் நீங்கள் வகுப்பில் ஒவ்வொரு வகுப்புக்கும் மொத்தமாக நீங்கள் இல்லை, அந்தந்த வகுப்பில் நீங்கள் எப்போ உங்களுடைய ஆசிரியர்கள் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறாங்களோ, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் முன்வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ, நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், மைக்கில் பேசி உங்களுடைய வகுப்புக்கு ஒவ்வொரு வகுப்புக்குமே அந்த ஸ்பீக்கரை கொண்டு போகலாம். கொண்டு போய் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய தைரியமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்தலாம். அதற்கு உதவி செய்த ஹரிசெல்வம் குடும்பத்தாருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, அவங்க ஹரிசெல்வத்தினுடைய தாயார். நீங்கள் நினைக்கலாம் நம்மகிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுல. ஒவ்வொருத்தருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமைகள் உண்டு. அந்த திறமைகளை நமக்கு எக்ஸ்போசர் பண்ணுறதுக்கு, வெளிப்படுத்துறதுக்கு சரியான நேரம் கிடைச்சாலே, சரியான இடம் கிடைத்தாலே அது திறமையாக என்ன செய்யும், வெளிப்படும். அவங்கள பொறுத்தவரையில் அவங்க அவர்களுடைய டிசைனிங் திறமைகளை பயன்படுத்தி போத்தீஸ், ஆர்எம்கேவி போன்ற இடங்களில் ஆடை வடிவமைப்பு, பட்டுகளுக்கு ஆடை வடிவமைப்புலாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஹோம் மேக்கராக இருக்கிறாங்க. இந்த டைம்லையும் நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்தி எப்படி பொருளாதார ரீதியாக நமது குடும்பத்தை உயர்த்தலாம் அப்படின்னு வீட்டில் இருந்து கொண்டே அதை சிந்திக்கும் பொழுது கோலங்கள் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து அதில் என்ன செய்கிறாங்க, டெய்லி கோலங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதன் மூலமாக என்ன டெய்லி கோலங்களை யூடியூப்ல போடுறது மூலமாக என்ன நடக்கும், அதை விரும்பி பார்க்குற மக்கள் உண்டு. அப்படி நிறைய பார்க்கும்போது 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வரும்போது அது அவர்களுக்கு வருமானத்தை தரும். எனக்கு தெரிந்த திறமையை வீணா செஞ்சிடல, வீட்டுக்குள்ள முளைக்கு போடல. கோலங்கள் அப்படிங்கிற ஐடியில போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கோலங்கள் டெய்லி அழகழகாக ரொம்ப அழகான கோலங்களை போட்டிருப்பாங்க. நமக்கு பொதுவாகவே மூளையும் கையும் சேர்த்து செயல்படக்கூடிய ஒரு நுண்ணிய கலை கோலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நமக்கு சயின்ஸ்ல எல்லாம் படம் வரையணும் இல்ல, இந்த கோலங்கள் அழகா போடுறவங்களை பாருங்க, சயின்ஸ்ல படங்கள் டாப்பா வரைவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் உங்களுடையும் திறமைகள் இருக்குது. டிராயிங் நல்லா போடுறவங்க, இதெல்லாமே உங்களிடம் உள்ள திறமைகளை பயன்படுத்தி எந்த வழிகளில் நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு எடுத்துக்காட்டு. அவர்களை வாழ்த்துகிறேன் பள்ளியின் சார்பாக. நாளையும் இதே போல் நமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் ஒருத்தர் நமக்கு இங்க பேசுறதுக்கு அவங்க மைக் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அவர் மேடை கொடுத்துருக்கிறாரு. அது இன்னைக்கு சாயந்தரம் நாளைக்கு தான் வரும். நாளைக்கு அது உங்களுக்கு நம்ம ஸ்கூலுக்கு அவர் கொடுப்பாரு. நமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் ஒருவர் இந்திய ராணுவத்தில் பணியாற்றியவர். சரியா? நாளைக்கு அவரை பற்றி நான் சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள், அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது படிக்கின்ற குழந்தைகளினுடைய பெற்றோர்கள் ஏதேனும் நமது குழந்தைகளுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருவது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுதான் கல்வியினுடைய பயனே. அதுதானே ஷேரிங் இஸ் கேரிங். அவ்வளவுதான். அதை நீங்க வாழ்க்கையில கற்றுக்கொண்டாலே போதும். நன்றி.